குறைவான நபர்கள் இருக்கிறோம். நாங்கள் தோற்றுவிட்டால் இனி உன்னை வணங்க இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார். அப்படி சொன்னது, உன்னைய பூமியில வணங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க மட்டும்தான் இப்ப இருக்கிறோம். தோத்துட்டா எங்களை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். நீ பூமியில வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் உதவி செய்தார். எப்படி உதவி செய்தால்? நபிக்கு கண்ணுல காட்டின அல்லாஹ் தான். ரொம்ப நெருக்கடியான நிலை. பத்ர் போர் நடக்காம இருந்திருக்கலாமே, சண்டை போடாம கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு மக்கள் எல்லாம் யோசிப்பாங்க. பேசி நமக்குள்ள சண்டை வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு நிலை மக்கள் வச்சிருப்பாங்க. போர் என்பது அப்படிப்பட்டதல்ல. போர் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டால் பின்வாங்குதல் என்பது இருக்கவே கூடாது. பின்வாங்கினால் அது தோற்றதற்கு சமம். அதுவும் ஒரு நபி பின்வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஆகவே தான் போர் என்பது நடந்தது. ரமலான் பிறை 2 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருக்கடியான நேரத்துல ஒரு துஆ செய்றாங்க. என்ன சொல்லி துஆ செஞ்சாங்க? இதெல்லாம் நாம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். யா ஹய்யு யா கய்யூம். சொல்லுங்க பாப்போம். யா ஹய்யு யா கய்யூம். நித்திய ஜீவனே, உறுதிமிக்கவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ். உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ. நெருக்கடியான நேரத்தில் நாம இந்த வார்த்தைகளை சொல்லி துஆ செய்தால் அது எந்த ஒரு திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வார்த்தையை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சார். அல்லாஹ் கண்ணுக்கு காட்டினான். யார் யாரு எங்கே கொல்லப்படுவார்கள், எந்த பொசிஷன்ல இருப்பாங்க, கொல்லப்பட்டு கிடப்பாங்களா இல்லையா, அந்த பொசிஷன் உட்பட அந்த நிலை உட்பட நபி அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணில் காட்டினார். குறிப்பிட்ட சில சஹாபாக்களை கையில் அழைத்துக் கொண்டு வாங்க, இந்த இடத்துல அபூ ஜஹல் இருப்பான், இந்த இடத்துல உத்பா இருப்பான், இந்த இடத்தில் உதைபா இருப்பான். யார் யாரெல்லாம் எந்த நிலையிலெல்லாம் இருப்பார்கள் என்பது உட்பட இரவிலேயே அல்லாஹ் கண்ணில் காட்டிவிட்டார். முன்னரையே பார்த்துட்டாங்க. இருந்தாலும் நபி அவர்கள் துஆவை விடவே இல்லை. தேம்பி தேம்பி அழுது துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். தாடி எல்லாம் நனைந்து பனியன் எல்லாம் ஈரமாகிவிட்டது. மேல போட்டிருக்கிற ஆடை உட்பட ஈரமாயிடுச்சு. சஹாபாக்கள் எதிர்கொண்டார்கள் அல்லவா ஒரு நிலை. எதிரில அத்தா, இங்க மகன். இந்த சம்பவம் தான் முடிந்து ஒரு நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஈமானை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம். சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி போர்க்களத்துல இப்படி எல்லாம் செய்தேன், இப்படி எல்லாம் நடந்தது என்னெல்லாம் பேசிக் கொண்டிருப்பாங்களா இல்லையா? பேசிக்கிட்டு இருக்கும்போது அபூ குஹாஃபா, யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை. அவர்கள் சொன்னார்கள், மகனே, நீ போர்க்களத்துல என் வாளுக்கு நேராக நீ பல தடவை வந்த. உன்னை நான் வெட்டவில்லை, நான் விட்டு விட்டேன் என் மகன் என்பதற்காக. மகன் சொன்னார்கள், அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, பாப்பா, என் கண்ணில் நீங்கள் மாட்டவில்லை. என் கண்ணில் நீங்கள் பட்டிருந்தால் உங்களை நான் அடுத்த கடமே வீசி இருப்பேன், வெட்டி இருப்பேன் என்று சொன்னார்கள். தந்தைக்கு மகனுக்கும் என்பதல்ல இது, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போர். உண்மையா பொய்யா? சஹாபாக்கள் எதிர்கொண்ட நிலை. பொதுவாக ஒரு சஃபை விட்டு இன்னொரு சஃபுக்கு யாரும் போக முடியாது. போர்க்களத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது? சஃபு சஃபா இருப்பாங்களா இல்லையா? ஒரு சஃபை கடந்து போறதே பெரிய விஷயம். தாண்டதுக்குள்ள சோழி முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நான் என்ன செஞ்ச, முதல் சஃப்ல போர் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு குறுக்க வந்தார். நான் அடுத்த சஃபுக்கு போயிட்டேன். அடுத்த சஃபுக்கு திரும்ப
அவர் வர. நான் அதையும் தாண்டி 3வது சஃபுக்கு போயிட்டேன். 3வது வந்தார். இனி இவர் எனக்கு தேவையில்லை, என்னுடைய ஈமானுக்கு இவர் தடையாக இருக்கிறார், அவரை நான் வெட்டி விட்டேன். அது யார்? என் தந்தை. தந்தையை வெட்டினார்கள். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. போர் என்று வந்துவிட்டால் இதுதான் விதி. அல்லாஹ்வுக்காக சஹாபாக்கள் எதிர்கொண்ட நிலை எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய நிலை அது! 313 அல்லது 17, 313 வைங்கள. இந்த சஹாபாக்கள் குறைந்த ஆயுதங்களோடு, நிறைந்த ஈமானோடு, ஆயுதங்கள் தான் குறைந்தது, வாகனங்கள் குறைவு, பெரிய பலசாலிகள் யாருமே இல்ல, அந்த அளவுக்கு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இல்ல, போர் யுத்தி தெரிந்தவர்கள் எல்லாம் இல்ல, மிக ஏழை பாளைய சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. போர்னா என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. 1000 பேர் கொண்ட படை, எதிர்ப்படை. அந்த 1000 பேருக்கு அல்லாஹ் தஆலா 313 பேரை எப்படி காட்டினா? பெரிய கூட்டம் மாதிரி காட்டினான். இந்த 313 பேருக்கு அல்லாஹ் எப்படி காட்டினா? ரொம்ப குறைந்த நபர்களாக காட்டினான். இந்த அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தஆலா இந்த 313 பெயர்களை கொண்டு வெற்றியை தந்திருக்கலாம், மாற்றமில்லை. வெற்றியை அவர்களை கொண்டுதான் தந்தான். குர்ஆனில் எப்படி அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறார்? 3000 மலக்குமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. 10வது என்று அடையாளமிடப்பட்ட தலைப்பாகை அணிந்த வண்ணம் அடையாளமிடப்பட்ட 5000 மாணவர்கள் வந்து அங்கே உதவி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தார். உங்கள் சார்பாக அல்லாஹ் எரிந்தது. அது எப்படி தவறும்? அல்லாஹ் எரிந்தான். சில சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள், நான் வாட ஓங்குறேன், அவன் கழுத்து துண்டா போடுச்சு, நான் வெட்டவே இல்லை. யாரு செஞ்சாத? அல்லாஹ் செய்தான். ஏன் இப்படி இறைவன் பதிவு செய்ய வேண்டும்? நம்ம ஈமான் அல்லாஹ்வுக்கு தெரியும். பிற்காலத்தில் வரவங்களுடைய ஈமான் என்னன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால தான் 313 பேர் கூட யாரை சேர்த்து அனுப்புனா? 5000 மாணவர்கள் வந்து உதவி செய்ததாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். இனி வரலாற்றில் நாம் மாற்றவே முடியாது. 313 பேர் 1000 பேரை எப்படி எதிர்கொண்டு வெற்றி கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாருமே பேசுறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா மாணவர்களை கொண்டு உதவி செய்தார். சஹாபாக்களுடைய பாலத்தை அல்லாஹ் தஆலா ஸ்திரப்படுத்தி தந்தார். அவர்கள் அன்று அங்கே எதிர்கொண்ட அந்த ஈமானிய நிலை இன்று நாம் இங்கே முஸ்லிம்களாக இருக்கிறோம். இந்த உணர்வு நமக்கு வேணாமா? சஹாபாக்களில் பொதுவாக பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு என்று எல்லா காரியங்களிலேயும் முன்னுரிமை இருக்கு. பத்ர் போர்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு முன்னுரிமை இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களில யாரை நீங்கள் சிறந்தவர்கள் என்று பேசுவீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களில் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை, பத்ர் ஷுஹதாக்களை நாங்கள் பேசுவோம், அவர்களை நாங்கள் பேசுவோம் சிறந்தவர்கள் என்று சொல்லும்போது, அதே போலதான் வானவர்களிலும் பத்ர் போருக்கு வந்து கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? 5000 வானவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு சிறப்பு. அப்படி ஒரு நிலை அது. மொத்தமே உலகத்தில் இறைவனை வணங்கக்கூடியவர்கள், உள்ளபடி வணங்கக்கூடியவர்கள் வெறும் 313 நபர்கள் மட்டும்தான். அவர்களுடைய பெயர்களை எல்லாம் நாம் வாசித்து பரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு சில சபைகளில் பத்ர் ஷுஹதாக்களை பற்றியெல்லாம் கவி பாடி இருக்கிறார்கள். தெளிவாக பதிவு செய்யப்பட்ட விஷயம் தான். பத்ர் ஷுஹதாக்களை பற்றி சஹாபாக்கள் கவி பாடிக்கிட்டு இருக்காங்க. பாடிக்கிட்டு இருக்கும் போது நபி உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? டக்குனே இவங்களை விட்டுட்டு நபியை புகழ ஆரம்பித்தார்கள். உடனே நபி சொன்னாங்க, நிறுத்துங்கன்னா என்னைய புகழாதீங்கன்னு அர்த்தம் இல்ல. இப்ப இதை விடுங்க, முன்னாடி படிச்சீங்கன்னா அதை படிங்க. முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தீங்களே சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்களை பத்தி, அதை படிங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் படித்தார்கள்.
அதை நபி அவர்கள் ரசித்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம். ஈமானை வளர்த்து கொள்ள இந்த மேன்மக்களுடைய பெயர்களை நம்ம வீட்டில் நமக்கு வாய்ப்பு இருந்தா வாசிக்கணும். மதரசாக்களில் பாரந்தோறும் வாசிக்கக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் உண்டு. ஏன்னா நாம அவங்களை கொண்டுதான ஈமான்தாரிகள் அங்கே இருக்கிறோம். அவங்க அங்க நின்று கண்ட கணத்தை, அவர்கள் அந்த கணத்தை கண்டதனாலதான் நாம இங்கே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த நன்றியை நாம் மறக்கவே கூடாது. அவர்களுக்கு என்றும் நாம் கைமாறு செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய பெயர்களை நம்ம வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். வீடுகளிலும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அவர்களுடைய பெயர்களை வாசியுங்கள். ஏகப்பட்ட இமாம்கள் அதை கொண்டு பரக்கத்தை பெற்றதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களின் பெயரை வாசிக்கும் போது, ஏன்னா அவர்களை கொண்டுதானே ஈமானுக்கே புத்துணர்ச்சி, அவர்களை கொண்டுதானே செழிப்பே. அவர்களுடைய பெயரை வாசிக்கிற போது அது என்ன ஒரு பரக்கத்தை நாம், அந்த பரக்கத்தை நாம் சொல்ல முடியுமா? முசீபத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும், பரக்கத்து நிறைவாக கிடைக்கும். பலர்கள், பல இமாம்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயின் காரணமாக இந்த சுகதாக்கள், பதில் சுகதாக்களை பற்றி அவர்கள் அவருடைய பெயர்களை வாசித்து தண்ணீரில் ஊதி அதை குடித்து நலம் பெற்றதாக எல்லாம் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இல்லை. இப்ப நபி அன்னைக்கு சஹாபாக்கள் பெயரை வாசிக்கிறப்ப அவங்களை பத்தி பாடும்போது சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? அதனுடைய பரக்கத்து என்று வைத்துக் கொண்டாலும் தப்பில்லை. ஆக நம்முடைய அக்கீதா இந்த சஹாபாக்களுடைய பெயர்களை வாசிக்கிற போது நாம என்ன சொல்லணும்? ரலியல்லாஹு அன்ஹும். என்ன சொல்லணும்? அன்ஹும் அப்படின்னு சொல்லணும். சஹாபாக்கள் பேர் வாசிக்கப்படும். இப்ப ரலியல்லாஹு அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹும், எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று நாம் என்ன செய்வோம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த உன்னதமான சஹாபாக்களுடைய பேர்கள் நாம் என்ன செய்வோம்? காதலை ஏற்றிக்குவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஈமானுடைய நிலையை பெற்றார்களோ அதே ஈமானுடைய நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்கள் பற்றிய ஈமானை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன்.